அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட டே ஷீட்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டே ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு புவியியல் சார்ந்து நம்மளோட எனர்ஜி அண்ட் தென் பாப்புலேஷன், அதாவது 2011 சென்சஸோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அண்ட் தென் ட்ரைபல்ஸ், அண்ட் தென் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா, முதல்ல ஆற்றல் அதிலிருந்து என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் கேள்வியில், இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் எவற்றில் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இதில் அதிகமான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். சரியா, தமிழ்நாட்டோட ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக் சர்வே டேட்டா படி 20,724 மெகாவாட். ஓகே, 20,724 மெகாவாட் இருக்குது. சரியா, நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி. இதில் அதிகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி. சரியா, விண்ட் எனர்ஜி தான் இதில் அதிகம். விண்டுக்கு அப்புறம் சோலாருக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். சரியா, ரைட். அடுத்தது, ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் நமக்கு எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்தது, ஹைட்ரோ பவர் பிளான்ட் எங்கே இருக்குது? ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னா நெல்லித்துறை, அதை சொல்லுவோம். சரிங்களா, மேட்டூரில் நெல்லித்துறை அப்படின்னு சொல்லுவோம். மேட்டூர்லேயே ஹைட்ரோ எலக்ட்ரிக் இருக்குல்ல, ஸ்டான்லி ரிசர்வாயர். அடுத்தது நியூக்ளியர்னா கல்பாக்கம், கூடன்குளம். அடுத்தது விண்ட் எனர்ஜி கயத்தார், திருநெல்வேலி பக்கத்தில் 4312. சரியா, அடுத்தது 2021ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது? இப்போ வரைக்குமே நம்ம தான் அதிகமான விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. சரியா, ஸோ தமிழ்நாட்டில் ரெனியூவபிள் எனர்ஜி கிட்டத்தட்ட 20,724 மெகாவாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் விண்ட் எனர்ஜி மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 9,015 மெகாவாட் வந்து இருக்குது. சரியா, 9,015 மெகாவாட். இதுவுமே எக்கனாமிக் சர்வேவோட டேட்டா தான். சரியா, அடுத்தது, தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா கூடன்குளம்ல இருக்கு. சமீபத்தில் இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்னன்னா, நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு இல்லையா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அதை வந்து 100 ஜிகாவாட்டா கொண்டு வரணும். எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2047க்குள்ள. இது இந்த வருஷம் பட்ஜெட்ல மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு டார்கெட். 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி பை 2047. சரியா, அடுத்தது, கரெக்ட்லி மேட்ச்டு பாஸ் கேட்டிருக்காங்க. மேட்டூர்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர்மின் திட்டம், நெய்வேலினா லிக்னைட் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இருக்கு. அடுத்தது, கல்பாக்கம் அப்படின்னா அணு உலை தான் வரும். ஓகேங்களா, செராமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பூர் லெதர் ப்ராடக்ட்ஸ் வராது. யார் வருவா? திண்டுக்கல், ஈரோடு, வேலூர் அவங்களாம் வருவாங்க. திருப்பூர்னா நிட்டிங் சிட்டி. சரியா, ஸோ 1 and 2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. இங்கே நெய்வேலி அணு உலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. சரியா, வேறு வழி கிடையாது. ரைட், அடுத்தது, சரியான விடையே கேட்டிருக்கிறாங்க. பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா, தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, எண்ணூர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மேட்டூரில் தான் நீர்மின் நிலையம் இருக்குது. சரியா, அடுத்தது, கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாராத ஆற்றல் வளம் இதில் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் அ நான் கமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்ஸ் ஆஃப் வில்லேஜ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக வில்லேஜ்லேயும் டவுன்லேயும் என்ன யூஸ் பண்ணுவாங்க? மரக்கட்டையை போட்டு எரிப்போம். நம்மலாம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை பயன்படுத்துவோம். அந்த அனிமல் டங்க் செவுத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் இந்த ஹைட்ரோ எனர்ஜி அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாமல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலக்காடு, செங்கோட்டை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரல் வாய்மொழி. இந்த அருப்புக்கோட்டை, விருதுநகர் பக்கத்தில் விண்ட் எனர்ஜி எதுவுமே இருக்கா? சரியா, ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பாலக்காடு, செங்கோட்டை, ஆரல் வாய்மொழி. சரியா, அடுத்தது, தமிழ்நாட்டுக்குரிய மின் ஆற்றலின் பெரும் பகுதியை கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனல் மின் நிலையம், அதுதான் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து தான் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக நம்ம ஜெனரேட் பண்ணுறது அங்கேருந்து தான். சரிங்களா, அடுத்தது, 2019-20ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் டான்ஜெட்கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை நிறுவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ டான்ஜெட்கோவே இப்போ மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இதோட பேரே மாற்றிட்டாங்க. இப்போ அது வேற. ஓகேங்களா, இங்கே 2019-20 பட்ஜெட்டில் எங்கெல்லாம் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி, ஈரோடு, சேலம். சரிங்களா, தேனி, ஈரோடு, சேலம். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4.
நெக்ஸ்ட், தமிழகத்தில் உள்ள எந்த நகரத்தில் 25 மெகாவாட் டிசி மற்றும் 25.3 மெகாவாட் ஏசி திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. இந்த கேள்விகள்லாம் நமக்கு வராது, வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதெல்லாம் அப்போதைக்கு இருந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் டென்சிட்டி. பொதுவாக பாப்புலேஷன் டென்சிட்டினா என்னன்னு சொல்லுவோம்? பாப்புலேஷன் பை டோட்டல் ஏரியா, அதுதான் சொல்லுவோம். அதான் இங்கே பர்சன் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து 555. சரியா? இது இந்தியாவுக்குன்னா 382 அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு 555. தமிழ்நாடோட டோட்டல் லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80.33%. 2011 சென்சஸ் அடிப்படையில் தமிழ்நாடு லிட்ரஸி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா 4th ஸ்டேட்டாக இருக்காங்க. இதை நம்ம எக்கனாமிக் சர்வேலையும் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே 4th ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு யாது? ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எவ்வளோன்னா 4.5%. சரியா? இது இந்தியாவை மொத்தம் பார்க்குறப்ப. அடுத்தது, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் லிட்ரஸி யாருக்கு இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி. இதுவே லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தருமபுரி. சரியா? அடுத்தது, பாப்புலேஷன் டென்சிட்டி மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 555 தான் வரும். சரிங்களா? 555 அப்படிங்கிறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. அடுத்தது, தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? ஸோ லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோவை கேட்டிருக்காங்க. சரியா? எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலூர். ஓகேவா? அடுத்தது, இதுவே ஹையஸ்ட்னு கேட்டாங்கன்னா நமக்கு நீலகிரி மாவட்டம் வரும். ரைட். அடுத்தது, மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 555 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது, 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம். ஸோ மார்டாலிட்டி, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா பெர் 1000 வரும். 1000 குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி வரும். இந்த கொஸ்டினுக்கு 15 ஆன்சர். அப்போ நான் கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டா என்ன அப்படின்னா 7.7. இதுவே மேட்டர்னல் மார்டாலிட்டி, தாய்மார்கள் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1 லட்சத்துக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் மறந்துடவே கூடாது. சரியா? 1 லட்சத்துக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதனுடைய கரண்ட் டேட்டா 39.4. அதே மாதிரி தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ இதான் கேட்பாங்க. கேட்டால் 1.5 அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரியா? தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.5. ஓகேவா? அடுத்தது, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், கடலூர் தான் ஆன்சர். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகளில் 1-2 தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடலூர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? நம்ம கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சுப்போம். லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ மறுபடியும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கடலூர் தான். சரிங்களா? அவங்க அரியலூர்னு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்கூல் புக்கு படி 11th எக்கனாமிக்ஸ் புக்கோட கடைசி லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் கடலூர் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்தது, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவிகித நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது? ஸோ அர்பன் பாப்புலேஷன் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா 2011 சென்சஸ் படி தமிழ்நாடு 48%, 48.4%. ஆனால் நம்மளோட எக்கனாமிக் சர்வேல அந்த எக்கனாமிக் சர்வே டேட்டா படி தமிழ்நாட்டோட அர்பனைசேஷன் அப்படிங்கிறது 54.13% இருக்குது. நம்ம இந்தியாவிலே 2nd பிளேஸில் இருக்கோம் ஆஃப்டர் கேரளா. சரியா? கேரளா ஃபர்ஸ்ட், நம்ம 2nd இருக்கோம். இது வந்து எக்கனாமிக் சர்வேல சொன்னது. ஓகேவா? தமிழ்நாடுல சொன்னது. ஆனால் 2011 சென்சஸ்ன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் வரும். எக்கனாமிக் சர்வே படின்னு கேட்டால் தமிழ்நாடு 2வது இடத்துல 54.13%. சரியா? அடுத்தது அப்படியே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் 15.61, பாலின விகிதம் 996, குழந்தை விகிதம் அது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ 946, நகர்ப்புற மக்கள் தொகை விகிதம் 48.4%. ஸோ 4321. அடுத்தது, 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அஸ்பர் 2011 சென்சஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்குது. சரியா? சென்னை தான் அதிகமான மக்கள் தொகை, குறைவானது அப்படின்னா நீலகிரி. சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? குறைவான பாலின விகிதம், லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நமக்கு தருமபுரி தான். சரிங்களா? ஸோ தருமபுரி அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்படிங்கிறப்ப ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோனா நமக்கு நீலகிரி. சரியா?
நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டம் அங்கே எவ்வளோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல் அப்படின்னா 914, கடலூர் அப்படின்னா 896, சேலம் வந்து 916, அப்போ அரியலூருக்கு வந்து 891 வந்து வரும். ஓகேங்களா, நாமக்கல் அப்படின்னா 914, கடலூர்னா வந்து 896, சேலம்னா 916, அடுத்தது அரியலூர் அப்படிங்கிறப்ப 891, 2413. அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசன். நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். ஓகேங்களா, லீஸ்ட் பாப்புலேட்டட்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். அடுத்தது இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க, நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்தது கீழ்கண்ட தொடர்களில் இருந்து சரியான விடையை கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் அப்படின்னா நீலகிரி. ஓகேங்களா, லோ டென்சிட்டி இருக்கிறது எங்கன்னா, மினிமம் டென்சிட்டி எங்கன்னா நீலகிரி. சரியா, அடுத்தது இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? மிக அதிகமான கல்வி விகிதம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்கூல் புக் படி கன்னியாகுமரி. சரியா, இவங்க நாமக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் டிஎன்பிஎஸ்சி நாமக்கல்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டாக ஸ்கூல் புக் ஆன்சர் என்னன்னா கன்னியாகுமரி. சரியா, அடுத்தது பாப்புலேஷன் டென்சிட்டி 555. அடுத்தது அவங்களே பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்டுன்னு கேட்டு கன்னியாகுமரின்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாது. 2011ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலமாக இருக்கு. 91.75% இருக்கு. சரியா, அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி அகைன் 555. அடுத்தது பாருங்க, கருவளம் ஆனது தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளது. அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது கரண்ட் டேட்டா. சரியா, தமிழ்நாடு ஹாஸ் லோ ஃபெர்டிலிட்டி, த ஸ்டேட் அக்கௌண்ட்ஸ் 80% ஆஃப் லிட்ரஸி ரேட். ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, ஏன்னா லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கப்போ என்ன ஆகும்னா ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். அந்த ஒரு இன்டைரக்ட் ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார், அங்கே ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தில் 1 சதுர கிலோமீட்டர், அந்த மக்கள் தொகை அடர்த்தினா 555. நெக்ஸ்ட் மாவட்டங்களிடையே மக்கள் தொகை மாற்றம் வேறுபடுகிறது. கரெக்டு தான். டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாவட்டங்கள் அதிக மக்களை இருக்கின்றன. உதாரணத்துக்கு சென்னை, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக பொருளாதார வளர்ச்சி இருக்கு. அதனால அந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கு. இப்போ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா, அடுத்தது தமிழ்நாடு, the rank of Tamil Nadu in population density among Indian states மத்தியில் பாப்புலேஷன் டென்சிட்டியில் நம்ம 12வது ரேங்க்ல இருக்கும். சரிங்களா, அடுத்தது பழங்குடியினரை வச்சு கேட்டிருக்கிறாங்க. பழங்குடியினர்களை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பின்வருவற்றுள் தமிழ்நாட்டில் முக்கிய பழங்குடியினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறும்பா, தோடா, பாணியன் இவங்களாம் தான். இந்த பானியா அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் இருப்பாங்க. சரியா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கு. அதில் பர்டிகுலர் வல்னரபிலி ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 6 குரூப் இருக்காங்க. கோட்டா, குறும்பா, காட்டுநாயக்கா, தோடா, இருளா, பானியா. ஓகேவா, அடுத்தது ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1, 2, 3 சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஈஸியான கேள்விதான். முண்டந்துறை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. சரிங்களா, முதுமலை நீலகிரியில் இருக்கு. இந்திரா காந்தினா கோயம்புத்தூர், பாயிண்ட் கேலிமேர் அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி 3 மாவட்டங்கள் வரும். சரியா, அடுத்தது வல்லநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்குன்னா தூத்துக்குடி. வல்லநாடுல தான் வல்லநாடு பிளாக் பக் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வல்லநாடுனாலே பிளாக் பக் அப்படின்னு சொல்லி வந்துடணும். அடுத்து தெப்பக்காடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா யானைகள் முகாம் வருடம் அங்கே நடக்கும். சரியா, அடுத்தது அரேஞ்ச் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹேவிங் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமான ஃபாரஸ்ட் கவர் ஃபர்ஸ்ட் தருமபுரி, அதுக்கப்புறமா கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா தான் ஈரோடு, அதுக்கப்புறமா தான் வேலூர். 1, 4, 2, 3ங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, அதான் ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சச்சரவு இருக்க காரணம். மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் எதனால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள்லாம் வந்து பயிர்களை சேதம் பண்ணிடுது, அதனால தான். சரிங்களா, அடுத்தது
ரிவர் சாங்சுரின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கள்ளக்காடு முண்டந்துறை அதை தான் சொல்லுவோம். ஏன்னா இதிலிருந்து கிட்டத்தட்ட 14 ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அதனால தான் கள்ளக்காடு முண்டாந்துறையை நம்ம ரிவர் சாங்சுரின்னு சொல்கிறோம். அடுத்தது, இன் தமிழ்நாடு இந்திரா காந்தி நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர். இப்போ தான் பார்த்தோம், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர். அடுத்தது, அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், கிரிசில்டு ஸ்குரில் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவின் பரப்பளவு 2.5 ஏக்கர்களாக இருக்கு. அடுத்தது, உலக உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி தாவர விலங்கினை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கல்ஃப் ஆஃப் மன்னார் நீல்கிரிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் இப்பதான் பார்த்தோம் தருமபுரி. தருமபுரிக்கு அடுத்ததான் கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, அப்புறமா அப்படியே ஒரு மாவட்டங்களா வரும். சரியா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நந்தாதேவி. நந்தாதேவி அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கு. சரியா? கடைசியா பேர்ட் சான்சுரிஸ் அது இருக்கக்கூடிய மாவட்டங்கள். வேட்டன்குடி அப்படிங்கிறது சிவகங்கையில் இருக்கு. மயூரா தோட்டம் தூத்துக்குடி. வெள்ளோடு அப்படிங்கிறது வெள்ளோடு ஈரோடு அப்படின்னு சொல்லி வரும். கரைவெட்டி அப்படின்னா அரியலூர். சரிங்களா? 1342 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஈஸியான ஒரு விஷயம் தான். எல்லாமே நம்ம ஜாகிரஃபி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் புக்லேருந்து தான் வந்திருக்கு. அதை நல்லா படித்தாலே போதும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நன்றி.